குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விவோவாக இருக்கிறார், திருவள்ளூர் விவோவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாங்க. இல்லைன்னா மதி வேலை செய்யுமா? யாராவது ஒருத்தனை இந்த உலகத்தில் சொல்லுங்க விதியை மதியால் வெண்ணவனே. அப்படி இருக்கும்போது விதி மதின்னு 2 தேவையே இல்லை, விதியோட நிறுத்திட்டு இருக்கலாம். இல்லை மதியம் ஒரு வார்த்தை வர வேண்டியதே இல்லையே. அதான் இந்த விதின்னா என்ன மதின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாமக்கல்லேருந்து ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி அவர் கேட்குறாரு, சாமி எல்லா ஞானியும் யமதூதரங்க வருவாங்க பிடிச்சின்னு போவாங்கன்னு சொல்கிறாரு, எல்லா ஞானியும் பாடிக்கிறாங்களே, இது உண்மையான்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன், உண்மை தான்பா அது. ஆனால் யமதூதர் நீ சாகும்போது வர்றதில்லை, பிறக்கும்போதே உன் உடல்லையே வந்துட்டாங்க அப்படின்னா. இந்த பிறக்கும்போது வந்த யமதூதரனுக்கு பேர் நோயான்னு பேர். என்ன பேர்? நோயான். அவனுக்கு பேர் விதின்னு பேர். யாருக்கு பேர்? அந்த யமதூதனுக்கு பேர் விதின்னு பேர். ஆனால் உனக்கு பேர் மதின்னு பேர். இப்போ ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, உடம்பு சரியில்லை. உடனே தாய் தகப்பன் என்ன பண்ணுறான்? ஒரு டாக்டர்கிட்ட எடுத்து போய் ஊசி போட்டு மாத்திரை போடுறான். இதுக்கு பேர் மதி. அந்த நோய் வந்தது விதி. சரி, உனக்கே ஒரு நோய் வந்துடுச்சு, ஆஸ்பத்திரிக்கெலாம் எட்டுன்னு போகிற, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற, ஆனால் நீ பொழைக்கலை, போயிடுற. அப்போது உன் மதி வேலை செய்யலை, அங்கே விதி முடிச்சிட்டான் கதையை. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் அந்த விதி முடிக்க முயற்சி பண்ணிக்கினே இருக்குது. உன் மதியை கொண்டு தப்பிச்சுக்கின்னு வந்துக்கினே இருக்கிற. ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது விதி. அப்போ இந்த விதின்னா என்ன, மதினா என்னன்னா, வீணா காற்று, தீனா நெருப்பு, இது 2ம் சேர்ந்து தான் விதியாக இருக்குது. அப்போது இந்த பக்கம் பீச்சகை பக்கம் போடுறது மதி. மதின்னா என்ன அர்த்தம்? சந்திரன் அர்த்தம். அப்போ அறிவுன்னா சந்திரன், மதினா சந்திரன், இந்துன்னா சந்திரன். அப்போ விதினா சூரியன், கதிரவன்னா சூரியன், தினகரன்னா சூரியன். இந்த சூரியன் கடைசியாக விதியை முடிச்சிடுது, சந்திரனை தனக்குள்ளே அடைக்குது. அடைக்கும்போது உன் கதை முடிஞ்சுது. அப்போ இது 2மே தேவை. மதி இல்லைன்னா விதி இருந்ததுன்னா நீ பிறந்த உடனே செத்து போடுவ, உலகம்னு ஒன்று தெரியாது உனக்கு. அதே நேரத்தில் விதி மட்டுமே இருந்ததுன்னா உலகம் தெரியாது. மதி மட்டுமே இருந்தால் சாகவே மாட்டேன், எல்லாரையும் சாவடிச்சிடுவேன். அதனால் விதியும் மதியும் சேர்ந்தது தான் உலகம். இரவும் பகலும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இரவும் இன்பம் துன்பம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. இல்லை ஒருத்தர் இன்பமாகவே வாழ்ந்தாலும் அவனுக்கு இன்பம் தெரியாது, வெறும் துன்பத்திலே வாழ்ந்தாலும் இன்பம் தெரியாது, வெறும் இன்பத்திலே வாழ்ந்தாலும் துன்பம் தெரியாது. நிழல்லையே வாழறவனுக்கு வெயிலினுடைய அருமை தெரியாது, வெயிலே வாழறவனுக்கு நிழலினுடைய அருமை தெரியாது. அது மாதிரி 2ம் மாறி மாறி இருக்கிறது தான் வாழ்க்கை. இப்போ ஒரு மழையே கொட்டிச்சுன்னா இப்போ வெயில் காயுது, நம்மளால் தாங்கவே முடியல. ஒரே மழையை கொட்டினா இருப்போமா? போயிடுவோம். அதே நேரத்தில் ஒரு வெயிலாக காஞ்சிருந்தால் மழையை கொட்டாது இருப்போமா? அப்பவும் போயிடுவோம். அப்போது வாழ்க்கைக்கு 2மே தேவை. அவர் ஒரு சேவலுக்காக அதையெல்லாம் செய்ய மாட்டார். ஆனாலும் அந்த வார்த்தை நான் வச்சுட்டேன்ப்பா நான் ஒன்ன, ஐயோ நான் காலை பிடிச்சி கதறான். அடுத்த செகண்டில் சேவல் வந்து சேர்ந்துருச்சு. சரி போடா, இது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுறேன். அவனை உடனே என்ன மறுநாள் இன்னொரு சேவல் தூக்கிடுவான். அதனால அவனை கொஞ்சம் பயன்படுத்தி, நான் பார்க்குறேன்டா, முயற்சி பண்ணுறேன், கடைசியாக முடிஞ்சிச்சுன்னா நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன் அவன்டா, நீ எதுக்கு இங்கே இருக்காத, கோயிலாண்ட இருறா, கோயிலாண்ட இரு, இது உடனே உன்னை எஃபெக்ட் பண்ணாது, கோயிலாண்ட இருந்துரு போ அப்படின்ட்டு. அங்கே ஈஸ்வரன் கோயில், அவன் ஈஸ்வரன் கோயிலில் மோனம் அடிப்பான். அதனால் கோயிலாண்டே இரு, அங்கேயே சாப்பிடு, அங்கேயே படுறா, ஒரு 2 நாளைக்கு மட்டும் இரு, அதுக்குள்ளே முயற்சி பண்ணி நான் அந்த முட்டையை எடுத்துட்றேன் அப்படின்ட்டு. கோயிலே கதின்னு தான் 2-3 நாள் அவன் கோயிலாண்டே கதின்னு. அவன் கொண்டாட்டுவானா, எங்கள் வீட்டுக்காரர் வர வேலை, நான் வீட்டுக்கே வரல, அங்கேயே பத்து கிடக்கிறாருண்ணா. 2 நாளைக்கு இருக்கட்டம்மா, அவன் போட்டான் அழகட்டம்மா, கொச்சு போட்டு வந்து சேவலை பிடிச்சுன்னு போய்க்கிறான் அவன் திமிரு. அவனா இல்லைண்ணா இனிமேல் செய்ய மாட்டாருண்ணா, சொன்னா எடுத்துட்டானா, எடுத்துட்டம்மா,
சொல்லிட்டா போய் சொல்லுமான்னு. அப்புறம் அவன் பொண்டாட்டியை ஓடி போய், அம்மா ஐயா எடுத்துட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வீட்டுக்கு வரலாம்ப்பா, எடுத்துட்டாராம்ப்பா சொல்ல சொன்னாருன்னு. அம்மா வந்து நேராக ஓடியாந்து, அண்ணா என்னண்ணா, முடிஞ்சிச்சுரா, நல்லபடியாக முடிஞ்சிச்சுரா, நீ செய்த புண்ணியண்டா அப்படின்னு. அவன் பாவத்தை தான் செய்துக்கிறான், புண்ணியண்டா உங்களை ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி விட்டார். அந்த மாதிரி இந்த மந்திர பாதையிலையும் டீப்பாக போயிட்டார். அது ஆனால் அவர் எதையாவது செய்யணும்னு நினச்சா செய்வார். அந்த அளவுக்கு அந்த பாடத்திலையும் வந்து டீப்பாக போய் அதையும் கற்றுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் வேலை செய்துக்கிட்டு இருந்த ஐசிஎஃப்பில் நம்ம இப்போ கடைசியாக மௌனகுரு கணேசசாமிகள் அவர் 2000 அவர்கிட்ட போயிட்டார். ஏன்னா இந்த குருமார்கள்லாம் அப்புறம் இல்லை, அதாவது முழுமை பெற்று அதுக்கப்புறம் அந்த குருமார்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 3ஆவதாக கடைசியாக இந்த ஆன்மீக பாதையே தான், இதுதான் முக்கியம், அந்த மந்திர பாதைகள்லாம் சரியாக வராதுன்னு எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டுட்டு அந்த புத்தகங்களை எல்லாம் தூக்கி போட்டு கொளுத்திட்டு அதுக்கப்புறம் ஐயா வந்து இங்கேயே வந்துட்டார். மௌனகுரு கணேசசாமிகள் கடைசி குரு. இப்போ இவங்க எல்லார்கிட்டையுமே அவர் அனுபவத்தை பெற்று பாடங்களை வாங்கி இதை எல்லா பாடங்களையும் நம்ம ராஜயோக பாடம் அப்படின்ற அந்த வரிசையில் சித்தர்கள் மூலயமா எல்லா பாடல்களுக்கும் அதை ஒன்று திரட்டி ஒன்றிணைச்சி நமக்கு வந்து சாறு பொழிஞ்சு கொடுத்துட்டாரு இந்த பாடங்களை. இந்த 18 பாடங்கள், அது 18 பாடங்களையும் நமக்கு சாறு பொழிஞ்சு கொடுத்தாரு ஐயா. இதுதான்மா ஐயாவோட 3 குருமார்கள்மா ஐயாக்கு. சரிங்க ஐயா, இப்போ நாம் வந்து எல்லா விஷயத்துலேயும் ஐயாவை ஃபாலோ பண்ணணும். ஐயா தான் நமக்கு குரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரே பிடிச்சிக்கிட்டு அவர் கூடயே இருந்தால் ஐயா திட்டுவார். அடுத்தடுத்த படிகளுக்கு முன்னேறதுக்கு பாடத்தை பயன்படுத்தி மேலே போகிறதுக்கான வழி என்னன்றது தான் இப்போ நம்ம தேடணும். திருமூலர் நிறைய பாடல்கள் நம்மளுக்காக வந்து ஒரு 3000 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆண்டுக்கு ஒரு பாடலாக நீங்கள்லாம் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாமே வந்து மந்திரம், திருமந்திரம். அதுக்கு தான் அதுக்கு பேரே வந்து திருமந்திரம்னு. ஒவ்வொரு பாடலுக்கும் அவ்வளோ பெரிய ஆற்றல். 2வது விஷயம், அந்த பாடல் முழுமையாக அந்த பாடலை உள்வாங்கி அந்த பாடலில் இருக்கக்கூடிய பொருளை கரெக்டாக நீ எடுத்து அது பிரகாரம் நீ பாடத்தில் போனால் முக்தி நிச்சயம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவர் அனுபவித்து எழுதுனது, அவர் எல்லாத்தையும் அனுபவித்து. உங்களுக்கு தெரியும், திருமூலர் மூலன்ற ஒருத்தரோட உடலுக்குள்ளே போனார், கூடு விட்டு கூடு பாயிற விஷயம் தெரியும். அட்டாங்க சித்திகள் அத்தனை கைவர பெற்றவர், மிகப்பெரிய ஞானி. அவர் இயற்றிய அந்த 3000 பாடலும் மந்திர பாடல்கள். அப்படிப்பட்ட பாடலில் அவர் நமக்கு ரொம்ப ஒரு சில பாடல்கள் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். நமக்கு 3000 பாடலையும் நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை